கால்நடை வைத்திய அதிகாரிகள் மற்றும் மன்னார் மாவட்டத்தில் கால்நடை கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் மற்றும் பிரதிநிதிகள் மற்றும் கால்நடையாளர்கள் கால்நடை பண்ணையாளர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு உண்மையில இந்த சந்தர்ப்பத்திலே உமது குறுகிய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து உத்தியோகத்தர்கள் அனைத்து பண்ணையாளர்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் வரவேற்றவனாக உமது குறுகிய அழைப்பை ஏற்று வருகை தந்தமைக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உண்மையில இந்த கடந்த டிட்வா புயலின் போது இந்த கூடுதலாக இந்த பண்ணையாளர்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருப்பீர்கள். பலவிதமான உங்களது பெருந்தொகையான கால்நடைகளும் இந்த டிட்வா இதில் இழந்து இப்பொழுதுதான் நீங்கள் ஓரளவுக்கு அதிலிருந்து மீண்டு கொண்டு வருகிறீர்கள். உண்மையில பலருக்கு அந்த அதிலே சில வரையறைகள் மட்டுப்பாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அதில் பதிவு செய்யப்பட்ட பண்ணையாளர்களுக்கு தான் அந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று இல்லாமல் இருந்ததால் பதிவு செய்யப்படாத பல பண்ணையாளர்கள் அந்த கொடுப்பனவு கிடைக்கப்படாமையும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக நாங்கள் அதில் பதிவு செய்யப்பட்ட பண்ணையாளருக்கு தான் கிடைத்தது. பதிவு செய்யப்படாத பண்ணையாளர்களுக்கு இந்த விதமான இந்த நட்டல்களும் கிடைக்கப்பெறாமல் உண்மையில ஒரு வருத்தத்தக்கக்கூடியமாக தான் நாங்கள் பார்க்குறோம். எனவே தான் இந்த வருடம் இந்த மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நிதிகள் ஊடாக கிடைக்கின்ற இந்த கொடுப்பனவுகளை உண்மையில அப்படியான பண்ணையாளர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதன் மூலம் அந்த பதியப்படாத பண்ணையாளர்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுப்பதன் மூலம் அந்த இழப்பை ஈடு செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு நான் ஏற்கனவே அந்த கால்நடை உற்பத்தி படைப்பாளர் மற்றும் கால்நடை வைத்தியர்களுக்கும் அதை தெரிவித்திருக்கிறோம். எனவே அந்த குறிப்பிட்ட அந்த வாழ்வாதார அந்த மானிய திட்டங்களிலே அவர்களது அந்த இழப்பை ஈடு செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் இப்படியான இந்த இதை செய்யலாம். உண்மையில் அதை விட உங்களுக்கு ஒரு முக்கியமான இதாக இருப்பது உங்களது இந்த மாடுகளை விற்பனை செய்வதன் மூலம் தான் உங்களுக்கு அது பிரதானமான வருமானம். உண்மையில இந்த மன்னார் மாவட்டம் ஏனைய மாவட்டங்களை விட முக்கியமாக இந்த மன்னார் மாவட்டத்தை பால் உற்பத்தியில் பொதுவான நாட்டம் இதற்கூடாது. மற்ற யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவுகளில் உள்ள பால் உற்பத்தியில் கொடுக்குற அந்த முக்கியத்துவம் இங்கே இல்லை. எனவே நாங்கள் அதிலேயும் வருங்காலத்திலே அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அந்த பால் உற்பத்தி என்ன மாதிரி இருக்கிறது, அதுக்கு சேர்ந்த அந்த கலப்பின மாடுகளை பயன்படுத்துறது, மற்றது இருக்கிற மாட்டிலேயே நாங்கள் பாலை கறந்து அதை பாலை எடுத்து அதை சந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய செயற்பாடுகளையும் நாங்கள் கூடுதலாக முன்னெடுக்கணும். அதில் முக்கியமான விடயமாக இருந்தால் அந்த நீங்கள் உங்களுக்குரிய எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீங்கள் அந்த பசு மாடுகளை விற்பதன் மூலம் தான் உங்கள்கிட்ட அந்த இதுகளை தேவைப்பாடுகள் செய்கிற நிலைமைகளும் வந்து காணப்படுகிறது. எனவே இந்த ஒரு நிலைமையில தான் நாங்கள் நேற்றைய தினம் இந்த உண்மையில அதை விட முக்கியமாக பார்த்து கொள்வது மன்னார் மாவட்டத்தில் ஒரு பிரதானமான ஒரு இந்த உணவுக்கின்ற ஒரு பகுதியாக இந்த மாற்றிறச்சி காணப்படுது. அதுவும் சரியான விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்காம தொடர்பாகவும் பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நீங்களும் அதே பிரச்சனைகளை நீங்களும் எடுத்து அனுபவித்துக் கொண்டு இருப்பீர்கள். மன்னார் மற்றும் மாந்த மேற்கு நாகாட்டா இந்த பகுதிகளில் இந்த பிரச்சனைகளும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. கூடுதலாக இந்த உரைச்சி நாங்கள் ஏற்கனவே 2ஆம் மாதம் 6ஆம் தேதி ஒரு கூட்டம் ஒன்று இங்கே நடத்தினாங்கள். அதில் சில விலைகளை தீர்மானித்த நாங்கள் இப்போ கூடுதலாக இந்த தனி இறைச்சி வந்து 2200க்கும் இந்த 800 கிராம் இறைச்சி 200 கிராம் எலும்புடன் சேர்த்து 2000 ரூபாய்க்கும், மற்றது ஈரலை 2500 அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த நிதியை வந்து நாங்கள் பிரிச்சிருந்தாங்க. ஆனால் அது கூடுதலான அந்த பண்ணையாளர்களால் அது நடைமுறைப்படுத்தலாம். நாங்கள் இண்டையிலிருந்து
அதே விலையைத்தான் நாங்கள் திரும்பவும் நேற்று ஒரு தீர்மானமாக எடுத்திருக்குது. அந்த விலைக்கு தான் எல்லா பாவனையாளர் நுகர்வோருக்கு வழங்கணும் என்ற ஒரு தேவைப்பாடு எடுத்திருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் நாங்கள் அதுக்கு முதல் நாள் திடீரென்றும் என்ற முக்கியமான பண்ணையாளர்களையும் அழைத்திருந்தாங்க. அந்த பண்ணையாளர்கள் அந்த நேரத்தில் இப்பொழுது விற்கிற விலிகள் தொடர்பாக எங்களுக்கு சில தேவைப்பாடு அந்த விலிகளை பற்றியும் எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். அதற்காக தான் அவர்கள் கூடுதலாக அண்டகங்களுக்கு சொல்லப்பட்ட விலை 1700 அந்த விலையே அந்த நேரம் எங்களுக்கு பொதுமக்கள் அந்த பண்ணையாளர்கள் மற்றது இந்த கால்நடை அந்த கால்நடைகள் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் அவர்கள் வரையும் இந்த கூடுதலான சராசரியாக அந்த விலை தான் போகின்றெல்லாம் அது காட்டப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய கலந்துரையாடி நீங்கள் இப்போ தற்பொழுது என்ன விலை போகுது, என்ன மாதிரி அதுக்குரிய விலைகள் மதிப்பிடப்படுகிறது, மற்றது அது சம்பந்தமாக நீங்கள் தற்போது இருக்கிற பிரச்சனைகள், மற்றது இப்போ தற்போது இங்கே பிரதேச வயதுக்கு மற்றது கால்நடை வைத்தியர்கள் தற்போது நீங்கள் அதில் எதிர்பார்க்கிற இப்போ தற்போது கால்நடை வளர்ப்பு தொடர்பாக எதிர்பார்க்கிற அந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் ஆராய்வதற்காகத்தான் நாங்கள் கூறியிருக்கிறோம். எனவே இந்த விடயத்திலே நாங்கள் தொடர்ந்து கலந்துரையாடுவதற்கு முதல் தொடர்ந்து நமது கால்நடை வைத்திய படிப்பாளர் அவர்களை உரையாற்றிய பின்பு நாங்கள் கலந்துரையாடலுக்கு போகலாம். தொடர்ந்து உரையாற்றுவாங்க.